இந்த எக்ஸாஸ்ட் இல்லைங்களா, இதை வந்து கழட்டிட்டு 2 ஸ்க்ரூவு இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸாஸ்ட்டை எடுத்துட்டா இது வந்து நார்மல் ஹோல், இது வழியாக தான் எக்ஸாஸ்ட் வெளியே வரும். இது வந்து நம்ம ஒரு வெல்டு வச்சு அடைச்சிட்டு இதுக்கு ஆப்போசிட் சைடில் அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுறணும். எதனாலனா என்ஜின் இப்படி மாட்டையில் எக்ஸாஸ்ட் இங்கே நார்மலாக இருக்கையில் இங்கே வரும், இது வந்து நம்ம மூஞ்சி மேலேயே அடிக்கும் ஃப்ரேமில் வரையில். அதனால் இது க்ளோஸ் பண்ணி விட்டு ஆப்போசிட்டில் ஓப்பன் பண்ண போகிறோம். இப்படித்தான் வந்து லாக் பண்ணிட்டு இதில் ஓப்பன் பண்ணிடணும். இது எப்படி போடுறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம், சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த கிட் எடுத்துட்டு ஃபுல் டைட் வச்சதுக்கப்புறம் இந்த இது இருக்கு இல்லைங்களா, இக்னிஷன் காயில், இது வந்து கொஞ்சம் வெளியே வர மாதிரி வச்சுட்டு ஒயரெல்லாம் கொஞ்சம் நல்லா உள்ள தள்ளி விட்டுட்டு லாக் எடுத்துட்டு இந்த ஒரு இது வந்து இந்த இதுக்கு மேலே வரணும். பார்த்தீங்கன்னா உள்ளே கரெக்டாக லாக் ஆகணும், கரெக்டாக சீட் ஆகணும், உள்ள இந்த இன்சுலேட்டரில் உள்ள சீட் ஆகணும். அதே மாதிரி இந்த ஹோல்ஸு எல்லாமே கரெக்டாக லாக் ஆகி நிற்கணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஜினில் இப்படி நிற்கும், கரெக்டாக பிளேஸ் ஆகணும். ஆனதுக்கப்புறம் ப்ளக் இருக்கு இல்லைங்களா, ப்ளக் இதை நல்லா போட்டு ஸ்க்ரூஸ் போட்டு டைட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு மேல் ஸ்க்ரூ, இதில் இந்த ஸ்க்ரூ போட்டிருக்கு, மேலே அதை போட்டு நல்லா பிளேஸ் ஆகிருக்கு பார்த்துக்கங்க. இப்போ பின்னாடி இருக்கிற ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கங்க. ஓகே, அதே மாதிரி கீழே இருக்குங்களா, இதை வந்து கரெக்டாக வச்சுட்டு இப்போ தான் சின்ன ஸ்கேனை போட்டு இப்போ வந்து ஃப்ரேம் தான் உங்களுக்கு கொடுத்துருவோம். என்ஜினை வந்து நீங்கள் எக்ஸாஸ்ட்டை மாற்றினதுக்கப்புறம், அதாவது அந்த கன்வர்ஷன்லாம் மாற்றினதுக்கப்புறம் எப்படி இதை ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம A to Z பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ஜினை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த டூல் கிட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து என்ஜின் கூட வர டூல் கிட்டு. இதில் 4 ஸ்க்ரூ ஹோல்ஸ் கொடுத்துருக்கு இல்லைங்களா, என்ஜினை நம்ம இதில் தான் பிளேஸ் பண்ண போகிறோம். இந்த ஹோல்ஸ்க்கு உண்டான ஸ்க்ரூஸை வந்து ஃபஸ்ட் நம்ம பிரித்து எடுத்துக்கணும். டூல் கிட்ட ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ 0.5 mm அலன் ஸ்க்ரூ இந்த மாதிரி 4 இருக்கும். ஸ்க்ரூவை வந்து பிரித்து எடுத்துட்டு இது வந்து கிளச் ஹவுசிங் அசம்பிளி. இந்த அசம்பிளி தான் நம்ம இதில் பிளேஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டிசைன் இருந்தால் மட்டும்தான் வந்து இதில் பிளேஸ் ஆகும், அதாவது உள்ளே பிளேஸ் பண்ண முடியும். டிசைன்ஸ் வேறு மாதிரி இருந்ததுன்னா இதில் செட் ஆகாது. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி கிளச் ஹவுசிங் அசம்பிளி வந்து நாங்கள் சேர்த்து கொடுக்குறது. இந்த கிளச் ஹவுசிங் அசம்பிளியை உள்ளே இப்படி வச்சுட்டு இது வந்து ரைட் சைடு பார்த்து வரணும், இந்த ஸ்க்ரூ போடுறது ரைட் சைடு பார்த்து வரணும். வச்சுட்டு என்ஜினை நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். ஸ்க்ரூவை கீழே வச்சுட்டு பின்னாடி என்ஜினை இப்படி வச்சு ஸ்க்ரூஸ் போட்டு லாக் பண்ணிவிட்டு ஆப்போசிட் ஸ்க்ரூஸ் போட்டு டைட் பண்ணிங்க. டைட் வைக்கல ரொம்ப ஃபுல் டைட் வச்சிடாதீங்க, அதிகமாக டைட் வச்சா என்ஜின் த்ரெட் டேமேஜ் ஆயிரும். ஹேண்டில் மவுண்ட் எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 28 mm கரெக்டான ஹேண்டில் மவுண்ட்டு. உங்களோட ஹேண்டில் மவுண்ட் இதே மாதிரி இருந்ததுன்னா சேம் இந்த டிசைனில் கொடுப்போம். அப்படி இல்லாட்டி உங்களோட ஹேண்டில் மவுண்ட் என்ன டிசைனில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான டிசைனில் நாங்கள் ஃப்ரேமில் கொடுத்துருவோம். லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக போட்டு இந்த சென்டரை
கரெக்டாக பார்த்துட்டு டைட் பண்ணிக்கங்க. டைட் பண்ணிட்டோம். டைட் பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக டைட் கொடுக்காதீங்க. டைட் வந்து ஒரு பர்ஃபெக்டான டைட்டில் அளவாக இருக்கணும். ரொம்ப கொடுத்தீங்கன்னா இந்த த்ரெட் வந்து உடஞ்சி போயிடும். அதனால் எல்லாமே என்ஜின்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே டைட் கொஞ்சம் கம்மியாகவே கொடுங்க, சரிங்களா? அடுத்தது நம்ம எப்படி வந்து இந்த ஹேண்டில் ஸ்விட்சை மாட்டுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி டைப் ஹேண்டிலில் பார்த்தீங்கன்னா இங்கேயே ஸ்விட்ச் வந்துடும். நம்ம வேணும்னா இதே ஸ்விட்ச் அப்படியே வச்சுக்கலாம், இல்லாட்டி நம்ம ஸ்விட்ச் வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா மாட்டிக்கலாம். அது எப்படி மாட்டுறதுங்கிறத நான் காட்டுறேன். ஹேண்டில் இப்படி எடுத்துக்கோங்க. இந்த ஆக்சிலேட்டர் சைடு வந்து எப்பவுமே ரைட் சைடு தான் வைக்கணும், அப்போ தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக ரன் பண்ணுறதுக்கு. ரைட் சைடு வச்சுட்டு இங்கே ஹேண்டில் மாட்டினீங்கன்னா எந்த அளவுக்கு வருங்கிறத பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு கட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒயர் எடுக்கிற மாதிரி வருதா, அதனால் இந்த இடத்துல கட் பண்ணிங்க. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கால்குலேஷன் தான். மேலே சின்ன அந்த பிளாஸ்டிக் கவர் மட்டும் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் கொஞ்சம் பிரித்து எடுத்துட்டு ரெண்டு ஒயரையும் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒயர் இருக்கும். கொஞ்சம் எடுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் சீவி விட்டுக்குங்க. கொடுத்துருக்கிற டூல் கிட்லேயே ஸ்விட்ச் இருக்கும். இந்த ஸ்விட்சை வந்து எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இந்த ரெண்டு டெர்மினல்ஸ்லையும் இந்த ஒயரை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? லூஸ் பண்ணிட்டு ஸ்விட்சை கனெக்ட் பண்ணிட்டோம். ஸ்விட்சை வந்து இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இது வந்து எப்படி ஃப்ரேமில் மாட்டுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கழட்டிக்கிங்க. உள்ளே இருக்கு இல்லைங்களா, இதையும் கழட்டி விடுங்கள். கழட்டிட்டு இருக்கு இல்லைங்களா, போட்டு நல்லா டைட் வச்சுக்கங்க. தென் மேல் சுவிட்சை போட்டு டைட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. ஃப்ரேமில் நம்ம பண்ண வேண்டிய வேலைகள்லாம் முடிஞ்சுது. இப்போ வந்து அடுத்தது வீலும் ஷாஃப்ட்டும் மாட்டிட்டு எப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட் செட்டப் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம், சரிங்களா? மாட்டினதுக்கப்புறம் ஃப்ரேமை இந்த மாதிரி படுக்க வச்சுக்கோங்க. வீல் எடுத்துக்கணும். வீலில் ரெண்டு சைடும் இருக்கு. வீலை எடுத்துட்டு வீல் கூட இந்த மாதிரி சப்போர்ட் பட்டா கொடுத்துருக்கோம். சப்போர்ட் பட்டாவை ஃபஸ்ட்டு போடுங்க. இந்த மேல் இது வந்து மேலே வர மாதிரி இருக்கணும். இப்படி வந்து வரக்கூடாது. இது வந்து மேலே வர மாதிரி இருக்கணும். சைடு உள்ள வச்சுட்டு போடணும். ஓகேவா? போட்டு இது அப்படியே இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணுங்க. போட்டு இப்படி வர மாதிரி வந்துடும். இப்போ இதோட ஸ்க்ரூஸ் போட்டு டைட் பண்ணிக்கணும், நட்டு போட்டு, சரிங்களா? டூல் கிட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னொன்று கொடுத்துருப்போம். அரேஞ்ச் டையா நட்டு. இதை தான் நம்ம இதில் போட போகிறோம். டைட் பண்ணுறதுக்கு 22 சைஸ் ஸ்பேனர் எடுத்துக்கணும். 22 சைஸ் ஸ்பேனர் எடுத்துட்டு ரெண்டு பக்கம் டைட் வச்சுக்கணும். ஒரு அளவுக்கு டைட் வைங்க, ஃபுல்லாக டைட் வைக்க வேண்டாம். ரொம்ப அதாவது இந்த ஃப்ரீனஸ் இருக்கணும், இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ நம்ம ஷாஃப்டை மாட்ட போகிறோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு வீலில் உட்கார வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் ஷாஃப்ட்டு இதை தான் நம்ம லாக் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஹோல்ஸ் உள்ளதெல்லாம் வந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, இது வந்து என்ஜின் சைடு வர்றது. இதுவே ரெண்டு ஹோல்ஸு இல்லை ஒன்றும் வந்து ரொம்ப எட்ஜில் வர மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் முன்னாடியே இது வந்து கீர் பாக்ஸ் சைடு வர்றது. ஓகேங்களா? இந்த 4mm அலன் ஸ்க்ரூவை ஃபுல்லாக கையில் ரிமூவ் பண்ணிடுங்க.
ரிமூவ் பண்ணிட்டு இதை நல்லா லூஸ் பண்ணிவிட்டு இது தனியாக கீழே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதில் பைப் மாட்ட போகிறோம். ஃப்ரீயாக சுற்றுதான்னு பார்த்துக்குங்க. சுற்றுச்சுன்னா இந்த ஹோல்ஸ் வந்து கரெக்டாக உள்ளே போகணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹோல்ஸ் வந்து இதில் கரெக்டாக மெர்ஜ் ஆகும். தெரியுதுங்களா? மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் டைட் பண்ணிக்கணும். கீழே இருக்கிற 5 mm அலன் ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கணும். இது டைட் பண்ணிட்டீங்கன்னா பைப் வந்து சுத்தாது, கரெக்டாக பிடிச்சிக்கும். தென் 4 mm அலன்ஸ் எடுத்து இது வச்சுட்டு கரெக்டாக ஹோல்ஸில் போட்டு லாக் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த பட்டாவை மேலே தூக்கிட்டு இதில் கிளாம்ப் போட்டு டைட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இது வந்து கரெக்டாக உள்ளே லாக் ஆகிருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் சுற்றி பார்த்துக்குங்க. இது இல்லைன்னா கொஞ்சம் தட்டி பார்த்துக்குங்க. ஓகேவா? இப்போ இது மேலே கிளாம்ப் போடணும். டூல் கிட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து யூ கிளாம்ப் இருக்கு. ரெண்டு ஸ்க்ரூஸும் 3/4 இன்ச் யூ கிளாம்பும் இருக்கும். கிளாம்பை கரெக்டாக வச்சுட்டு சரிங்களா, இந்த ஸ்க்ரூஸ் போட்டு ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிக்கங்க. ஃபுல்லாக டைட் பண்ணதுக்கு அப்புறம் சுத்த வீலை வந்து ஃபுல் டைட் பண்ணிக்கங்க. இப்போ வீல் டைட் ஆயிடுச்சு. கடைசியாக கியர் பாக்ஸை மாட்ட போகிறோம். இதுதான் வந்து ப்ரஷ் கட்டரோட கியர் பாக்ஸு. இதையும் சேம் 4 mm ஸ்க்ரூவை ஃபுல்லாக கழட்டிட்டு லூஸ் பண்ணி விட்டுட்டு மாட்ட போகிறோம். இதில் 2 ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட்டு ஹோல்ஸ் வந்து கியர் பாக்ஸ், ஸ்டில்லர் கியர் பாக்ஸ்க்கு. ரெண்டாவது இருக்கிறது தான் வந்து ப்ரஷ் கட்டருக்கு. இதுக்கு இதை வந்து சுற்றிட்டு கொஞ்சம் சுற்றின மாதிரி போடுங்க. போட்டிங்கன்னா இங்கே இருக்கிற ஹோல்ஸில் சேம் அதே மாதிரி லாக் ஆகிடும். கீழே இருக்கிற 5 mm அலன் ஸ்க்ரூ ஃபஸ்ட்டு டைட் பண்ணிவிட்டு ரெண்டாவது மேலே சென்டர் இருக்குது இல்லைங்களா 4 mm அலன் ஸ்க்ரூ அதை டைட் பண்ணிக்கோங்க. இந்த கார்டு வரும், கார்டு போடுறதுக்குண்டான கிளாம்ப்பு அதையும் வச்சு டைட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இதில் டிசைன் மாறும். இது வந்து அந்த கார்டு பிளேஸ் பண்ணுறோட இடம். இது வந்து டிசைன் மாறும். இப்போ வந்து நாங்கள் என்ஜின் அப்கிரேட் பண்ணிக்கிறோம். அதுக்காக இந்த மாதிரி இப்போ புது டிசைன் கொடுத்துருக்காங்க. அப்படியே டைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம கார்டை ப்ளேஸ் பண்ண போகிறோம். கார்டில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு சின்ன எட்ஜில் வந்து இந்த மாதிரி பிளேடு போடுற மாதிரி ஒரு சின்ன இது கொடுத்துருப்பாங்க. அந்த பிளேடு போட்டு 3 ஸ்க்ரூ இருக்குங்க. 3 ஸ்க்ரூவை கரெக்டாக உள்ளே போட்டு டைட் பண்ணி விட்டுக்குங்க. இந்த பிளேடு எதுக்காகனா ரொம்ப அதிகமான ரோப் நம்ம ரன் ஆகல வர மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி இருந்துச்சுன்னா அது அதில் பட்டு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிக்கும். நம்ம ஒவ்வொரு தடவையும் கட் பண்ண வேண்டியதில்லை. சில பேர் அது வேணும்னா யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி அது வேண்டியது இல்லைனா விட்டுடலாம். ஏன்னா அது அந்தளவுக்கு யூஸ்ஃபுல் கிடையாது. ரெண்டாவது கரெக்டாக அந்த கிளாம்ப் பொசிஷனில் வச்சுட்டு 2 ஸ்க்ரூவையும் ஈக்குவலாக போட்டு டைட் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணையில் இந்த கார்டு வந்து நமக்கு ரோப் பெருசாக அதிகமாக இழுக்க முடியல அப்படின்னா நீங்கள் கார்டு மேலே தள்ளி வச்சு கூட டைட் பண்ணிக்கலாம். எந்தளவு கார்டு மேலே இருக்குதோ அந்தளவுக்கு ரோப் படாது. 2 பக்கம் ஒவ்வொரு ஜான் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இனி அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் மெயின் விஷயம். இந்த ரோப் போடுற ரோப் ஹெட்டை வந்து இந்த கியர் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணி மாட்ட போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிற இந்த நட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து லூஸ் பண்ணி எடுக்கணும். இது வந்து ஆப்போசிட் த்ரெட்டு. ஆப்போசிட்டில் கழட்டினீங்கன்னா டப்புன்னு கீழே வந்துடும். சைடில் ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதேமாதிரி உள்ள ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அதை ரெண்டையும் லாக் பண்ணியும் கழட்டலாம், சும்மா இருந்தனா ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். தென் மெயின் கோல்டன் கலர் வாஷர் உள்ளே போட்டுட்டு ஒரு அலன் கீழே உள்ளே வச்சு லாக் பண்ணி பிடிச்சிக்கங்க. ரெண்டாவது இன்னொரு சின்ன வாஷர் இருக்கும், அதை போட்டு மெயின் இந்த ஹெட்டை போட்டு ஆப்போசிட்டில் சுற்றுங்க. நம்ம நார்மலாக கல்ட்ருக்கு போடுவோம் இல்லைங்களா, அது வந்து இதில் டைட்டு. சரிங்களா? சுற்றிட்டு இப்போ கையில் சுற்றி பாருங்கள், பர்ஃபெக்டாக சுற்றும். இப்போ டன். அடுத்து நம்ம ஹேண்டில் மாட்ட போகிறோம். என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த 4 ஸ்க்ரூவையும் ஹேண்டில் மவுண்ட்டில் இருக்கிற 4 ஸ்க்ரூவையுமே ஃபுல்லாக லூஸ் பண்ணி விட்டுட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹேண்டிலையும் ரைட் சைடில் இருக்கிற ஹேண்டிலையும் ரெண்டையும் சென்டராக அந்த ஹேண்டில் மவுண்ட்டுக்கு வர மாதிரி மாட்டணும்.
கொஞ்சம் பார்த்து மாட்டணுங்க. ஒன்று சைடாக வெளியே வந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு சைடு வெளியே வந்தாலோ வெயிட் வந்து கரெக்டாக ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. அதனாலையும் ஹேண்டில் ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கரெக்டாக வச்சுட்டு 4 ஸ்க்ரூவையும் ஆப்போசிட் போட்டு டைட் பண்ணிக்கங்க.